பெயர் தெரியாததால் நாம் இந்த சிறுவனை ராஜன் என அழைப்போம். ராஜன் பள்ளிக்கு சென்ற இந்த பாலம் இந்த சின்ன பாதங்களை மீண்டும் எப்போது அங்கும் இங்கும் கொண்டு செல்லும். இவன் பள்ளிக்கு சென்ற பாலத்தை போன்று அவனின் பசியை தீர்த்த இந்த வயல் நிலங்களும் இயற்கையின் சீற்றத்தினால் இன்று சின்னா பின்னமாகியுள்ளன. ராஜன் துள்ளித்திருந்த பாலம் ஒரு குலைந்து உணர்வற்று கிடக்கும் நிலையில் புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவையைச் சேர்ந்த இந்த இளம் சிட்டுக்கள் மீண்டும் பள்ளிக்கு செல்ல இந்த புத்தகங்களை மீண்டும் தயார்படுத்த வேண்டும். வறுமைக்கு மத்தியில் உடலை உருக்கி உருவாக்கிய தமது இருப்பிடங்களை மீண்டும் எப்படி கட்டியெழுப்புவது என்ற ஆழ்ந்த சிந்தனையில் பாட்டன், பூட்டன், தாய், தந்தை என அனைவரும் சிறைப்பட்டுள்ளனர். தமது பசியை போக்கிய கால்வாய், நிலம் என அனைத்தையும் இயற்கையின் கோர தாண்டவம் அழித்து சென்றுள்ள நிலையில் மீண்டும் எழுவோம் என்ற எதிர்பார்ப்பில் இவர்கள்